ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பரான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்றதுக்கு ஒரு சூப்பரான எம்மியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபினே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வேக வைக்கிறதுக்காக அரிசியை சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 90% அளவுக்கு குக் ஆனாலே போதும். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ எல்லாமே வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கடையில் வந்து மேக்ஸிமம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ், கேபேஜ், கேப்சிகம் இந்த 4 ஐட்டம் தான் வந்து மெயினாக சேர்த்துருப்பாங்க. இப்போ எங்கிட்ட அந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் இருக்கிறனால அதை மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கேப்சிகம்ல எல்லோ அண்ட் ரெட் இருந்துச்சு, அது ரெண்டுமே எடுத்திருக்கேன். ஒரு இரும்பு கடாயை வச்சுட்டு அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு சின்னதா கட் பண்ண இஞ்சி பூண்டு ரெண்டையுமே வந்து அதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து ஒரு 70% குக் பண்ற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் வந்து எடுத்திருக்கேன். உங்ககிட்ட சில்லி சாஸ் இல்லை அப்படின்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனிமிளகாய் தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி கடைசியா தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா வந்துட்டு பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு சூப்பரான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.